மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஏன் ஜனாதிபதி ஆட்சி வந்துற போது அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழல் வந்ததுன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வெற்றி பெற்ற உடனே காங்கிரஸ் போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, கவர்னரை போய் பார்க்குறாங்க. இவர் போய் கேட்கிறாரு, வேற யாரும் கேட்கல, பதவி பிரமாணம் செய்து வைத்து இந்த நம்பர்ஸ் வந்து நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல காட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதான் அவரோட வேலை. ஆனா அவர் அதை பண்ணல. அப்ப இதுல வந்து பிஜேபியோட ஹேண்ட் இருக்கு. திரு விஜய் அவர்கள் அமைச்சிருக்கக்கூடிய கேபினெட் என்பது வந்து வெளியில இருந்து சப்போர்ட் வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ், விசிகே, ஐயுஎம்எல் போது இதனுடைய மதசார்பற்ற தன்மை பாதுகாக்கப்படும். வந்தே மாதரமும் தேசிய கீதமும் போட்டு தமிழ் தாய் வாழ்த்து போட்டோன்னே வேடிக்கை பார்க்கல. உடனே சொன்ன ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து உடனே மறுப்பு எல்லாம் தெரிவிச்சிட்டார். அப்ப இது வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். இதை விரும்புறாரா விஜய் அவர்களும்? நம்பர்ஸ் தான் வேணும் அப்படின்னா ஏடிஎம்கேவோட பேச்சுவார்த்தையை நடத்திருக்கலாம். நாங்க வந்து பாமக கிட்ட ஒரு 4 இருக்கு, அமமுக ஒன்று இருக்கு. அந்த மாதிரியான சூழல்ல இடதுசாரிகளுக்கும் எங்களுக்கு கடிதம் எழுதுறாரு. காங்கிரஸ் நிபந்தனை வைக்கிறாங்கன்னா என்டிஏல இருக்கவங்க யாரும் வரக்கூடாது. அப்ப இதெல்லாம் நாங்க சீர்தூக்கி பார்த்து தான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றோம். சப்போர்ட் கூட வந்து என்னன்னா கேபினெட் உள்ள இல்ல, வெளியில இருந்து ஆதரவு சொல்லிட்டோம். அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்தது வலதுசாரி கட்சியில் இல்ல, வலதுசாரியா இல்லாம இருக்கலாம். அடிக்கடி போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு கட்சி. வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக எப்பொழுதெல்லாம் பிஜேபியோட கூட்டணி வைத்ததோ அப்பெல்லாம் அதற்கு காரணகர்த்தாவாக வேலுமணின்றாங்க. விஜய் அவர்கள் ஆதரவை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகா கொடுத்த ஆதரவு ரெக்ரெட் பண்ற நிலைமைக்கு வந்து ரீகன்சிடர் பண்ற நிலைமைக்கு வருவோம். ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதனால நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த ஆதரவை வந்து கொடுத்தீங்க. ஆட்சி அமைஞ்சிருச்சு. 2 நாட்கள் சட்டமன்றம் நம்ம பேசிட்டு இருக்க நிலையில் கூட சட்டமன்றம் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த நிலையில் அதிமுகவை சேர்ந்த சில எம்எல்ஏகள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து அதிருப்தி வந்து தெரிவிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை தொடர்பாக. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி பார்க்குறது? இப்போ இதனுடைய அடுத்த கட்டமாக வந்து என்ன பேசப்படுது அப்படின்னா, இப்போது தாவேகா ஆட்சி அமைக்கிறாங்க, அதற்கு வந்து இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து ஒரு கடிவாளமாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வழி தவறுற மாதிரி இருந்தால் இவங்க கண்டிப்பாங்கங்கிறத அந்த ஒரு கடிவாளம் இருக்கிற மாதிரி பார்க்கப்பட்டது. இப்போது அதிமுக ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாகிடும். இப்போ நாளைக்கு இவங்க ஆதரவை விளக்குனாலும் கூட அந்த ஆட்சி நிலையாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படும் போது இது வேற மாதிரியான சூழல் கொண்டு போகுமோ அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல் வந்து எங்களுக்கான ஒரு டெஸ்ட் கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு டெஸ்ட் கிடையாது. ஏன்னா இருக்கிற சூழலை பார்த்து நாங்கள் முடிவு பண்ணோம். இது வந்து புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசுக்கு, அவருடைய கட்சிக்கு, அவருடைய கொள்கை கோட்பாடு அந்த திசையை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த டெவலப்மெண்ட்டை பார்க்குறோம். எப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஏன் வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்துற போது அப்படின்னு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழல் வந்ததுன்னா, அவங்க தேர்தலில் வெற்றி பெறுறாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வெற்றி பெற்ற உடனே காங்கிரஸ் போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் ஆதரவு கடிதத்தோடு போய் கவர்னரை போய் பார்க்குறாங்க. எப்போவுமே கவர்னருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னா, கிளைம் யார் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிளைம் யார் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். சில நேரங்களில் நீங்கள் என்ன நடந்திருக்குன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட இன்னொரு பார்ட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கிளைம் பண்ணாமல் இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இல்லாமல் காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தப்போ காங்கிரஸ் நாங்கள் வந்து கவர்மெண்ட் கிளைம் பண்ண போகிறது போது அவங்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி போய் பார்த்ததெல்லாம் உண்டு. விபி சிங் காலத்துலேயும் அப்படி தான். காங்கிரஸ் வந்து கிளைம் பண்ணல, விபி சிங் வந்து எல்லாரும் சேர்த்து கொண்டு போனோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா, இவர் போய் கேட்குறாரு, வேற யாரும் கேட்கல. இரண்டாவது வந்து திமுகவோ அதுக்கு அடுத்த நிலையில் இருக்க அதிமுகவோ நாங்கள் கேட்க போகிறோன்னு சொல்ல, கேட்கவும் இல்லை. இப்போ கவர்னருக்கு இந்த ஆப்ஷன் அவர் வந்து கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்து வைத்து இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டில் காட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதான் அவரோட வேலை. ஆனால் அவர் அதை பண்ணலை. அவரை பண்ணலைன்னும் போது நாம் வந்து சிந்திக்க வேண்டியதாது, ஏன் இவர் வந்து பண்ண விட மாட்டாங்கன்னு. அப்போ இதில் வந்து பிஜேபியோட ஹேண்ட் இருக்குது, ரோல் இருக்குன்ற மாதிரி நம்மால் புரிஞ்சு. இன்னொரு பார்வை என்ன வைக்கிறாங்கன்னா, நாங்கள் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு மட்டும் விஜய் அவர்கள் கேட்டிருந்தா ஆளுநர் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு இருப்பாரு. எங்களுக்கு ஆதரவு வந்துருச்சுன்னா அந்த 5 எம்எல்ஏக்களை காட்டும் போது இப்போ நீங்கள் ஆதரவு பெற தொடங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 118 கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லலாம். இது எப்படி இருக்கு? அவர் அடுத்த நாள் போய் காங்கிரஸில் கேட்டானா, முதல் நாள் கேட்டானா, அது வந்து இம்மெட்டீரியல். அவர் கான்ஸ்டியூஷன் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல, பார்க்லியாக வந்தால் கொடுக்காதீங்கலாம் சொல்ல. ஓகே, இங்கே இருக்க கான்ஸ்டியூஷனில் பார்க்லியாக வந்து நம்பர்ஸ் இருந்தால் கூட அப்படி இல்லை. ஆனால் என்னென்னா, அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தப்போ நம்ம இப்படி சிந்திக்க தோணுது ஒன்று. இரண்டாவது என்னென்னா, விஜய் அவர்களும் இப்போ அவருக்கு நம்பர்ஸ் தான் வேணும் அப்படின்னா அவர் அன்றைக்கே வந்து ஏடிஎம்கேவோட பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கலாம். இல்லை குறைந்தபட்சம் ஏடிஎம்கே கூட இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்கிறவங்களை வந்து அங்கே யார் கிடைக்கிறாங்களோ பார்க்கலாம், இங்கே யார் கிடைக்கிறாங்களோ பார்க்கலான்ற மாதிரி இரட்டை சவாரி செய்கிற மாதிரி பார்த்துருக்கலாம். இப்போ நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாமக கிட்ட ஒரு 4 இருக்குது,
அமமுக ஒன்று இருக்குது, அது கூட ஒரு லெட்டர் கொடுத்தாருன்னு ஒரு சர்ச்சை இருந்தது, பின்னாடி அது விட்டுருக்கு. அப்புறம் அந்த மாதிரியான சூழலில் இடதுசாரிகளுக்கும் எங்களுக்கும் வந்து கடிதம் எழுதுறாரு. இல்லை, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் போய் சேர்ந்தப்போ காங்கிரஸ் என்ன ஒரு நிபந்தனை வைக்கிறாங்கன்னா, என்டிஏல இருக்கவங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க சேர்ந்துருக்காங்க. அப்படி தான் அவங்க வந்து அவங்களோட ஆதரவு கடிதத்தை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டியது இருக்குன்னா, என்டிஏவோடு சேரக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை போட்டு காங்கிரஸ் சேரும்பொழுது, அப்போ அவர் வந்து என்டிஏவோட தொடர்பு வச்சுக்க வேண்டாம்னு நினச்சா தான் அதை ஒத்துக்க முடியும் காங்கிரஸ்க்கே. புரியுது. அப்போ இதெல்லாம் நாங்கள் சீர்தூக்கி பார்த்து தான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம். சப்போர்ட் கூட வந்து என்னென்னா கேபினெட் உள்ள இல்லை, வெளியில் இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே சார்பாக இருக்கக்கூடிய வேலுமணி அவர்கள் தலைமை இருக்கிறதா சொல்கிற சிவி சண்முகம் இயக்குகிற ஃபேக்ஷன் வந்து நாங்கள் வந்து ஆதரவு கொடுப்போன்றது ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு நாளைக்கு நடைபெறக்கூடிய சட்டமன்றத்தில் வழங்காடு அதில் வந்து பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறான்றது தான். இப்போ அவருக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட்டில் வந்து அவங்க ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவர் வந்து பாஸ் பண்ண போகிறார். அவங்க ஆதரவு கொடுக்குறதுனால கூடுதலான நம்பர்ஸ் வரப்போகுது. ஸோ இப்போ இட் இஸ் பிஃபோர் விஜய். அவர் வந்து என்ன பண்ண போகிறார், அவர் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து வந்ததுன்னா ஓகே அப்படின்னு நினைக்க போகிறாரா, இல்லை நான் வந்து தொடர்ச்சியாக வந்து எனக்கு இடதுசாரி பார்வை தான், நான் வந்து பிஜேபிக்கு எதிரான ஆள் தான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இல்லை வேண்டாம் எனக்கு இருக்கிற பார்ட்னர்ஸே வந்து சரியாக இருக்காங்க, அவங்களோட கைடன்ஸ்லேயே நான் வந்து ரன் பண்ண போகிறேன்னா அவருக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட் தான் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டெஸ்ட் இருக்குது. ஓகே, இப்போ இதில் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா 3ல் வந்து 2 பங்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை ஒரு சிலர் வந்து 3ல் 1 பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் வந்து எத்தனை எம்எல்ஏக்கள் எங்களை ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சிவி சண்முகம் அவர்களோ இல்லை எஸ்பி வேலுமணி அவர்களோ வந்து நம்பர்ஸாக சொன்ன மாதிரி இது வரைக்கும் தெரியல. இப்போ அவங்க மார்னிங் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த சில விஷயங்கள் சொல்கிறாங்க, சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஆதரவளிக்கிறோம்னு சொல்கிறாங்க, நம்பர்ஸ் சொல்லலை. ஸோ இப்போ இந்த 2ல் 3 பங்கா இல்லை 3ல் 2 பங்கா இது எந்த மாதிரி இருக்கும் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தெரியல. இதில் 2 விஷயம் இருக்குது. அந்த சட்டத்தோட நடைமுறைப்படுத்துறது வந்து உங்களுக்கு வந்து சட்டசபைக்கு வெளியில் சட்டசபைக்கு உள்ள இந்த 2 பார்ட் இருக்குது. இப்போ ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற நிர்வாகிகள் யாருன்னு தீர்மானிக்க வேண்டியது வந்து கட்சியினுடைய தலைவராக இருக்கவங்க. இப்போ இன்றைக்கு வந்து அதிமுகனுடைய அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சட்டமன்ற கட்சி தலைவர் யார், துணைத் தலைவர் யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவர் தான் லெட்டர் கொடுக்கணும். எலெக்ட் பண்ணால் கூட அவர் தான் லெட்டர் கொடுக்கணும். ஆஸ் லாங் அஸ் த பார்ட்டி ஹஸ் நாட் ஸ்பிளிட். அவங்க வந்து நாங்கள் பிரிஞ்சு போய் நாங்கள் தனி நீங்கள் தனின்னு சொன்னால் தான் அவர் வந்து கொடுக்க முடியாது. இன்றைக்கி தேதியில் வந்து அவர் தான் லெட்டர் கொடுக்க முடியும். நேற்று அவர் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. நான் சொல்கிறது எல்லாமே சட்டப்பூர்வமாக என்ன நடக்க போகுதுன்றது பின்னாடி வர கொடுத்துருக்காரு. அவர் கொடுக்குற லெட்டரில் நம்பர் சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்னா அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்போ மொத்த பேருக்கும் தான் அவர் வந்து கொடுத்தாகணும். அவர் வந்து என் கூட எனக்கு இத்தனை பேர் தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் பொதுவாக கொடுத்துருப்பார் எங்களுக்குன்னு. ஆனால் அதற்கு பிறகு சென்ற சிவி சண்முகம் தலைமையில் இவங்க வேலுமணி அவர்கள்லாம் போன இதில் வந்து அவங்க சொன்னதாக செய்தியாளர்கள் சொல்லி கேள்விப்பட்டது என்னென்னா 30 பேர் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி அது வந்து இன்னும் குறைவாக 24ன்றாங்க. இப்படி வந்து நம்பர்ஸில் வந்து இருக்குது. இன்னொன்று இப்போ இதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் அதை வந்து தீர்மானிக்க வேண்டியது சட்டமன்ற சபாநாயகத்தினுடைய முடிவு. ஆனால் இதில் வந்து நீங்கள் டிஃபெக்ஷன் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து முதல்ல வந்து 1/3 இருந்தது. முதல்ல அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது 3ல் 1 பங்குனர் வந்து கட்சி விட்டு வெளில போனாங்கன்னா அவங்களுடைய கட்சி தாவலை வந்து அங்கீகரிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா அது 2/3 ஆயிடுச்சு. 2/3 ஆயிடுச்சுன்னா அவங்க பார்ட்டி வந்து ஸ்பிளிட் ஆகி நாங்கள் தனி பார்ட்டின்னு அவங்க கிளைம் பண்ணலாம், அவங்க போய் ஒரு பார்ட்டிலே மெர்ஜ் பண்ணலான்ற மாதிரியான சட்டத்திட்டம் இருக்குது. ஆனால் இதை நடைமுறைப்படுத்த வேண்டியது செயல்படுத்த வேண்டியது ஆன்டி டிஃபெக்ஷன் லால தகுதி நீக்கம் செய்ய வேண்டிய பொறுப்பு யார்கள் இருக்குன்னா சபாநாயகர்கிட்ட இருக்குது பொறுப்பு. இப்போ கடந்த காலங்களில் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற போது தினகரன் அணி எம்எல்ஏக்கள் 18 பேர் தகுதி நீக்கம் பண்ணாங்க. அப்போ ஏன் தகுதி நீக்கம் பண்ணாங்கன்னா அவங்க இங்கேருந்து ஆளுங்கட்சி கூட்டணிலேருந்து வெளியில் போனாங்க, அதனால அந்த நம்பர்ஸை வந்து தகுதி நீக்கம் பண்ணாங்க. இப்போ இங்கே வந்து அதுக்கு ரிவர்ஸாக நடக்குது. ஆளுங்கட்சி கூட்டணிக்கு வர்றாங்க. நீங்கள் என்னதான் சபாநாயகர் வந்து இருவருக்கும் வந்து பொதுவானவர், இப்போ இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில், அவை முன்னவரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் 2 பேரும் கையை பிடிச்சி கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறதுனா அவருக்கு 2 பேருக்கும் பொதுவானவங்க, ட்ரெஷரி பெஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆளுங்கட்சி வரிசைக்கும் அப்போசிஷன் பெஞ்சுக்கும் 2 பேருக்கும் பொதுவானவர்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்போவுமே நடந்தது கிடையாது, எந்த காலத்துலையும் நடக்காது. அப்போ சபாநாயகர் கட்சியிலேருந்து எலெக்ட் ஆகி போகும்பொழுது சபாநாயகர் வந்து என்ன பண்ணுவார்னா அவருக்கான டிஸ்கிரிஷனரி பவரில் அவர் அவங்க இயக்கத்துக்கு அவங்க கட்சிக்கு ஆதரவாக தான் நடந்துப்பார். அப்போ இவங்க ஸ்பிளிட்டாக அங்கீகரிக்கலனா கூட, இப்போ நம்ம மும்பையில் இது மகாராஷ்டிராலாம் பார்த்தோம், அந்த நம்பர்ஸ் வர வரைக்கும் அந்த இதுவை வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க டிஃபெக்ஷனை.
இதெல்லாம் கடந்த கால அனுபவங்கள் Okay, நமக்கு. புரியுது. அதனால So- இப்போ நாளைக்கே வந்து சபாநாயகர் வந்து அது ஸ்பிளிட்டாக நீங்கள் 3ல் 2 பங்கு இருக்க வேண்டாம். 3ல் 2 பங்குனா நீங்கள் 47 இருக்காங்க, 48ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 32 பேர் வேணும். 32 பேர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 32 பேர் இருந்தால் சபாநாயகர் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிடலாம். 32 பேர் இல்லைன்னா இந்த ஸ்பிளிட் ஆனவங்களே தகுதி நீக்கம் பண்ணாமல் காலம் தாழ்த்திட்டு அந்த நம்பர்ஸ் வர வரைக்கும் கூட விடலாம். அது வரைக்கும் கூட அவங்க வந்து ஒவ்வொரு ஃப்ளோர் டெஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து இல்லை வந்து சட்டம் கொண்டு வராங்க, அப்போ இவங்க ஆதரவு கொடுத்துருக்கலாம். ஆனால் அதில் அவங்களுக்கு அந்த ஃபேக்ஷனுக்கு என்ன டிராபேக்னா, இப்போ அவங்களோட நோக்கம் வெறுமனே இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கணுன்றதில்ல. அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா அமைச்சரவையில் இடம்பெறதுன்ற ஒரு நோக்கம் இருக்கும். இதெல்லாம் இனி வரும் காலங்களில், இனி வரும் நாட்களில் தான், நாட்கள் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் என்னென்ன நகர போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதையொட்டி தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஓகே, இப்போ விஜய் கிட்ட தான் வந்து அந்த டெஸ்ட் விஜய்க்கு இருக்கு, ஃப்ளோர் டெஸ்ட். ஆமாம். ஒருவேளை விஜய் அவர்கள் நமக்கு ஆதரவு அளிக்க தானே வராங்க, நம்ம தான் ஆட்சி நடத்த போகிறோம், அதனால அவங்களால நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஆதரவை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து நம்ம தாவேக்கா கொடுத்த ஆதரவை வந்து ரிக்ரெட் பண்ணுற நிலைமைக்கு வந்துருவோம். ரிக்ரெட் பண்ணுற நிலைமைக்கு வரமாட்டோம், பட் ரீகன்சிடர் பண்ணுற நிலைமைக்கு வருவோம். ஷோரா ரீகன்சிடர் பண்ணுவோம். ரீகன்சிடர் பண்ணும்போது எல்லா விஷயங்களையும் அதிமுக வந்து ஒரு வலதுசாரி கட்சியான பாஜகவோட கூட்டணியில் இருந்தது, அதை ஒத்துக்கிறோம். ஆனா அதிமுக வலதுசாரி கட்சி இல்ல, அப்புறம் ஏன் அந்த மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடத்துக்கு ஏன் வீசிக்க? இல்ல, நாம வந்து நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அல்லது நிகழ்வுகளை வந்து நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. நீங்க வந்து அதிமுக அந்த ஹோல் வந்து வலதுசாரியா இல்லாம இருக்கலாம், பட் அந்த கலரை வந்து ஏத்துக்கிட்டு போய் அடிக்கடி போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு கட்சியா இருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வலதுசாரி இல்லைனாலும் வலதுசாரி கொள்கைகளை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக வந்து அதிமுக இருந்தது. அதில் குறிப்பாக இப்போ திரு வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிமுகன்றதை விட அதிமுக எப்பொழுதெல்லாம் பிஜேபியோட கூட்டணி வைத்ததோ, அதிமுக எப்பொழுதெல்லாம் பிஜேபியினுடைய முகமாக செயல்பட ஆரம்பித்ததோ, அப்போல்லாம் அதற்கு காரணகர்த்தாவாக, அதற்கு பின்புலமாக, அதற்கு வந்து எல்லா வகையிலும் வந்து மூல காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தா வேலுமணின்றாங்க. நாம இது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட வேலுமணி தான் இப்போ இந்த ஃபேக்ஷனுக்கான தலைவராக முன்னிறுத்தப்படுறார், சட்டமன்ற கட்சி தலைவராக முன்னிறுத்துறாரு. அப்போ அதில் வந்து பாரதிய ஜனதா கலர் இருக்காது அப்படின்னு வந்து நம்பணும்னா ரொம்ப கடினமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்கு வருவது என்பது சாத்தியம் இருக்குமான்னு தெரியல. இல்ல, இப்போ 2 நாட்களாவே பேசப்படுது. இது என்னுடைய பார்வையாக தான் நான் முன்வைக்கிறேன். இல்ல புரியுது. இப்போ அதிமுக தரப்புல இருந்து ஒரு சில எம்எல்ஏக்கள் தனியா இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிராக இருக்காங்கிறது 2 நாட்களாகவே பேசப்பட்டது. அவங்க தாவேக்காவுக்கு ஆதரவளிக்க போறாங்கிறது 2 நாட்களா பேசப்பட்டது. இன்னைக்கு மார்னிங் வந்து அவங்க ஷோராவே சொல்லிட்டாங்க. இப்போ இது தொடர்பாக உங்களுடைய கட்சியில் ஏதாவது ஒரு கலந்தாய்வு கூட்டமோ, பொறுப்பாளர்கள் கலந்து பேசுறது, இப்போ அதிமுக ஆதரவு கொடுத்தாங்க, அதை விஜய் ஏத்துக்கிட்டாருன்னா நாம என்ன பண்றது மாதிரியான டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சா? அது எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குது? இப்போ இந்த நிமிடம் வரை அத்தகைய டிஸ்கஷன் வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக தான் வந்து சி வி சண்முகம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஆதரவு தெரிவிக்க போகிறோன்னு. ஸோ இப்போ ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஆதரவு தெரிவித்து இது எப்படி ஷேப் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். நீங்கள் சொல்கிறது மாதிரி ஷேப் ஆகிறதுக்கு முன்னாடியே இது தொடர்பான டிஸ்கஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்னிலிருந்து நடக்க ஆரம்பிச்சிடும். கட்சியில் தலைவர் வந்து முன்னணி பொறுப்பாளர்களோட தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக வந்து பேசுவார். அதை தொடர்ந்து வந்து கட்சியில் இருக்கக்கூடிய நடைமுறையான உயர்நிலை குழு, இதில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்கணும். ஏற்கனவே வந்து இன்னொரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழல் வந்திருக்குன்றது எழுச்சி தமிழர் வந்து முந்தா நாள் வந்து டெல்லியிலேருந்து கொடுத்த பேட்டியில் சுட்டி காட்டினார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் திமுகவும் பிரிஞ்சுட்டாங்க. தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் வந்து காங்கிரஸும் 2 பேர் இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு தேதியில் வந்து திமுக வந்து கிட்டத்தட்ட அதிலிருந்து போயிடுச்சு, கிட்டத்தட்ட போயிட்டாங்கன்னு தான் வச்சுக்கணும். ஏன்னா வந்து அங்கே இப்போ இதுலேயே வந்து பார்லிமெண்ட்லேயே வந்து எங்களுக்கு தனியாக இடம் கொடுங்கன்னு அவருடைய நாடாளுமன்ற குழு தலைவர் சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போ எங்களோட பொசிஷன் வந்து கொஸ்டினபிள் ஆகுது. ஏன் கொஸ்டினபிள் ஆகுதுன்னா, இப்போ நான் வந்து காங்கிரஸ் தனியாக போகிறாங்க, டிஎம்கே வந்து தனியாக ஐஸில் இப்போ தனியாக வந்துட்டாங்க அதிலிருந்து. அப்போ வந்து நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதும் ஒரு கொஸ்டின் வருது. இந்த கொஸ்டினை வந்து அவரே அந்த கேள்வி எழுப்பி, எங்கள் தலைவரே கேள்வி எழுப்பி 2 நாட்களுக்கு முன்பு இது தொடர்பாகவும் நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம் இன்னும் 2 வாரத்தில்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அந்த முடிவு, இப்போ இந்த டெவலப்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழலுக்கு வருவாங்க. ஓகே, அப்போ விஜய் அவர்கள் அந்த அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவை வந்து விஜய் அவர்கள் ரிசீவ் பண்ணிக்கிற விதம், அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா விசிக கண்டிப்பாக ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் ஏன்னா கொஸ்டின்ஸ் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னா, இப்போ வெறுமனே வந்து விஜய் ஆட்சிக்கு வந்து நல்ல ஆட்சி கொடுக்க போகிறாரு, அவர் வந்து நல்லா பண்ண போகிறாரு அப்படின்ற எண்ணத்தில் வந்து அதிமுகவோட ஃபேக்ஷன் வந்து ஆதரவு கொடுக்குதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. அது வந்து அது உண்மையே இல்லை. அப்போ அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து 5 ஆண்டு காலம் பவரில் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்றவர்கள்லாம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து வெறுமனே ஆதரவு கொடுக்கறதுன்ற நிலைக்கு வந்திருக்க மாட்டாங்க.
அவங்க கேபினெட் உள்ள போகணுன்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. இப்போ அவங்க அந்த கேபினெட்டில் போனாங்கன்னா, இப்போ இன்னைக்கு தேதியில் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்ன மாதிரி இன்னைக்கு தேதியில் வந்து திரு விஜய் அவர்கள் அமைச்சிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு கேபினெட் என்பது வந்து இன்னைக்கு வந்து வெளியில இருந்து சப்போர்ட் வந்து லெஃப்ட் பார்ட்டிஸு, விசிகே, ஐயுஎம்எல்னும் போது இதனுடைய மதசார்பற்ற தன்மை பாதுகாக்கப்படும், சனாதன எதிர்ப்பு என்பது வந்து பாதுகாக்கப்படும். அதனால தான் நீங்கள் முத நாளே வந்து நம்ம வெறுமனே வேடிக்கை பார்க்கல, வந்தே மாதரமும் தேசிய கீதமும் போட்டு தமிழ் தாய் வாழ்த்து போட்டோன்னே வேடிக்கை பார்க்கல, உடனே சொன்னோம். உடனே அதுக்கு வந்து அவங்க தரப்புல இருந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து உடனே மறுப்பெல்லாம் தெரிவிச்சிட்டாரு. அப்போ இது மாதிரி நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அப்போ இது வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். இப்போ இதை விரும்புகிறாரா விஜய் அப்படிங்கிற முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள்? இதை விரும்புகிறாரா? இதுதான் அவருடைய கொள்கை கோட்பாடு என்பதை தெளிவுபடுத்த போகிறாரா? இல்ல எனக்கு அது இல்ல முக்கியம், எனக்கு ஆட்சி நடக்கணும், நம்பர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்க போறாரா? அந்த நம்பர்ஸ் வந்துன்னா அவங்க வந்து ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கோ பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய அழுத்தத்திற்கோ எந்த சிக்கலும் வராது, எனக்கு அவங்களும் இந்த கம்முன்னு இருப்பாங்க, நானும் வந்து கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிலையை முடிவெடுக்க போறாருன்னு அவர் கையில தான் இருக்கு. அவர் எடுக்கக்கூடிய முடிவு முடிவின் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் தொடருவாங்களா இல்லையாங்கிறதை நம்ம ஆமா. இப்போ இன்னொரு விஷயம் சி வி சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள்கிட்ட சொல்லும் பொழுது திமுக நம்ம சப்போர்ட் பண்ண போறாங்க, என்ன முதலமைச்சர் ஆக்க போறாங்க அப்படின்னு சொன்னாரு, அதை எங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது நிறைய ஊடகங்கள் வரைக்கும் செய்தியாக வந்துச்சு, திமுக அதிமுகவே சேர போறாங்க. இப்போ விஜய் வந்து பவருக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக அந்த எல்லைக்கும் போகுதா? அப்படி இப்போ திமுகவினுடைய நம்பகத்தன்மை, திமுகவினுடைய கொள்கை உறுதி இவ்வளவுதானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்துச்சு. 10 தோல்வி பழனிசாமி விமர்சிச்சுட்டு அவரையே முதலமைச்சராக்குற இடத்துக்கு கூட திமுக போனாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதை வெறும் ஊடகங்கள் அவர்கள் பேசுகிறார்கள் இவர்கள் பேசுகிறார்கள் வரும் பொழுது நம்ம அதை ஷோராக எடுத்துக்க வேண்டாம். இப்போ சி வி சண்முகமே சொல்றாருங்கும் பொழுது அப்போ திமுகவினுடைய நம்பகத்தன்மை என்னவா இருக்கு, அதை விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்குதுன்னு ஒரு கேள்வி வருது எனக்கு. அதாவது நீங்கள் இந்த மாதிரி அப்போ பேசினாங்க இப்போ பேசினாங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜுக்கு நீங்கள் சமீப காலத்தில் பார்த்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இனிமேல் பிஜேபியோட கூட்டணி இல்லை, அவரால் தான் எங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் போச்சு, நாங்கள் வந்து இனிமேல் சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கையாக நடந்து போனார், திருப்பி போய் அலையன்ஸ் வச்சார். அந்த மாதிரி சம்பவங்கள் கடந்த கால சம்பவம் பண்ணால் ஒரு முறை வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து இனி என் வாழ்நாளில் வந்து பிஜேபியோட கூட்டணியே இல்லைனாங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. நீங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் திமுகவுக்கு கூட அந்த விமர்சனம் இருக்குது. திமுக வந்து எமர்ஜென்சி காலத்தில் வந்து நெருக்கடி நிலையை வந்து கடுமையாக இந்திரா காந்தி அம்மையார் எதிர்த்தாங்க. 2 வருஷத்தில் 80 வந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னாங்க. அப்போ இது வந்து அந்தந்த சூழல் தான், அந்த பொசிஷன்ஸ் தான். நீங்கள் வந்து கொள்கை கோட்பாடுன்னீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்னது மாதிரி தான், வலதுசாரியாக அதிமுக இல்லைனாலும் வலதுசாரி தன்மைக்கு இணைந்து போன ஒரு கட்சியாக தான் இருந்தது. அவங்கள வலதுசாரி நீங்கள் பிராண்ட் பண்ண முடியாது. அப்போ திமுக வந்து அதிமுக இதெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன், இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அதிகாரத்திற்காக இல்லை வந்து ஒரு குறிப்பிட்டவரை வந்து தடுத்து நிறுத்தணும்னா பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட்டும் பிஜேபியும் இன்றைக்கி இந்த காலத்தில் வந்து நாங்கள் சேரவே முடியாது, ஒன்றாவே போக முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. கம்யூனிஸ்ட்டும் பிஜேபியும் சேர்ந்து தான் விபி சிங் அரசுக்கு வந்து ஆதரவு அளித்தாங்க. ஆனால் எப்போ அந்த அரசு கவிழுது அப்படின்னா விபி சிங் வந்து அவருடைய தன்மைக்கு வந்து ஒத்துப்போகக்கூடிய அளவு வந்து மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது தான் வந்து அந்த ஆட்சியை வந்து கலைக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து பிரசிடென்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. டிஎம்கே கூட பிஜேபியோட இருக்கும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டாங்க. அதனால் அது இல்லை பிரச்சனை. இல்லை எது பிரச்சனைன்னா இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஊடகங்கள் சொன்னால் பரவாயில்ல, சண்முகமே சொல்கிறாருங்க, நீங்கள் அதை மாற்றிக்குங்க. ஊடகங்கள் சொன்னால் கூட பரவாயில்ல, இல்லை ஊடகங்கள் சொன்னாங்கன்னா அதில் உண்மை இருக்கலாம். சண்முகம் சொல்கிறது சண்முகம்னு இல்லை, நீங்கள் பொலிட்டிக்கலாக ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போ நான் வந்து அது உண்மை பொய்ன்றதை கடந்து உங்களுக்கு அதில் மெய்த்தன்மை வந்து அதில் வந்து இதை விட அது நீங்கள் கம்பேர் பண்ணீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதுலயாவது மெய்த்தன்மை கூடுதலா இருக்கும், அதுல மெய்த்தன்மை குறைவா இருக்கும். நான் பொய் சொல்றாருன்னு சொல்லல. அப்ப எப்படினாலும் அந்த கருப்பொருள் ஒண்ணு தானே, திமுக அதிமுக இணையம் அப்படின்னு இப்ப நம்ம பத்திரிகைகள்லயும் பாக்குறோம். அதுல வந்து இன்னும் கூட சொல்ல போனா வந்து எங்களுடைய தலைவரை வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்கன்ற மாதிரி பாக்குறோம். முதலமைச்சர் சரி தவறுன்றதை விட அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருந்தா அது உண்மையிலே மகிழ்ச்சி தான்ன்ற மாதிரி நான் என்ன போன்றவங்க கட்சியினுடைய நிலையில இருந்து பாக்குறவங்க பார்ப்போம். அதனால இப்ப இன்னைக்கு அவர் எதுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு வந்து அதை சொல்லணும்? அந்த முயற்சி ஏற்பட்ட பொழுது அன்னைக்கு ஒரு 2 மணி நேரத்திலே வந்துடலாம். திமுக எடுத்த அன்னைக்கு அந்த நிலை ஒருவேளை இவரும் கூட அதுல உடன்பட்டுருக்கலாம். வந்து தப்பு இல்லையான்னு கேட்கிறேன் நான். தப்பு இல்லையானா நீங்க அவங்க தான் தப்பு ரைட்டு. சி நான் எங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுக்கிற டிசிஷனு தப்பு ரைட்டுன்னு விமர்சனம் வைக்கலாம். பட் வி ஹேவ் தட் ரைட் டு டூ இட். எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது தப்புன்னு நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு வந்து உங்களோட நிலைப்பாடா என்ன இருக்கணும்? அது சரியான நிலைப்பாடுன்னு பாக்குறீங்களா? என்ன தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டீங்கன்னா நான் வெளிப்படுத்தியிருக்கேன். நான் அது வந்து 2 பேருக்குமே பலனை தராது. அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு டெம்பரரி பலனை தருமே தவிர 2 பேருக்குமே பலனை தராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா
அதிமுக என்பதே ஒன்றும் இல்லை, திமுக எதிர்ப்பு தான் அதிமுக. நீங்கள் சொன்னது கரெக்ட். அதிமுக வலதுசாரியா இல்லைனாலும் அது வந்து ஒரு அமைப்புனா அதிமுக வந்து திமுக எதிர்ப்பு என்கின்ற வாக்குகள் மட்டுமே பெரும்பான்மையாக பெற்றிருந்தது. கண்டிப்பா இன்னைக்கு அந்த வாக்குகள் எரோடு ஆனதெல்லாம் தான் வந்து நீங்கள் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து முதலமைச்சராக உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் எடுத்து பாருங்க, தேர்தல் முடிவுகள்லாம் எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட தொகுதிகளில் வந்து ஒரு 10,000 ஓட்டு அதிமுக கூட வாங்குச்சுன்னா அங்கெல்லாம் திமுக ஜெயிக்குது. ஆனால் அந்த ஓட்டு 10,000 ஓட்டு திரு விஜய் அவர்களுக்கு வந்து அவங்க வேட்பாளர்கள் விழுந்திருக்கிறது வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓட்டு தான், திமுக எதிர்ப்பு ஓட்டு தான். அதனால அது சரியா வந்திருக்காது. நான் முன்வைக்கிறது என்னன்னா, திரு சண்முகம் அவர்கள் இப்போ சொல்றவரு இந்த முயற்சி கை கூடலன்றதுனால இப்போ சொல்றாருன்ற கூட பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. அவரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார்னா இவர் என்னவா இருக்க போறாரு? இவரு சும்மா வேடிக்கை பார்ப்பாரா? இல்ல அவரும் அமைச்சரவையில தான் இருக்கு. அப்ப அவர் வேணான்னு அது கசக்குதா? இப்ப அவர் எதுக்காக விஜய் வேணாம் தான் சொன்னங்கிறாரு. இத்தனை வருஷம் திமுக எதிர்த்தே அரசியல் பண்ணிட்டு அவங்க கூட எப்படி சேர்றது? திமுக கேட்டாலும் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு இணங்கக்கூடிய நிலையில இதை வந்து ஒரு சாதாரணமா ஒரு வெறுமனே ஒரு திடீர்னு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவா அந்த கட்சியில ஆனவரோ இல்ல வந்து பொறுப்புல வந்து பெரிய நிலையில வந்து தாக்கம் ஏற்படுத்தவரோ வந்து சொன்னா பரவாயில்ல. இவர் வந்து அங்க வந்து கிட்டத்தட்ட இணையான பொதுச் செயலாளர் மாதிரி தான் நடந்துட்டு இருக்காரு. இப்போ சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்னதை ஒரு பக்கம் வச்சிருவாங்க. அதிமுக என்னதான் வலதுசாரி கட்சியோட இருந்தாலும் அதுக்கிட்டையும் சில வலதுசாரி தன்மைகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனாலதான் விசிக மாதிரியான ஒரு கட்சிக்கு அவங்களை ஆதரிக்கிறதுல ஒரு ஹெசிடேஷன் இருக்கு. அந்த தயக்கம் விசிக ஆதரிக்கக்கூடிய திமுகவுக்கு ஏன் இல்லை? அப்போ அந்த அளவு விசிக அளவுக்கு கூட கொள்கை உறுதி இல்லாத திமுக கூட விசிக ஏன் இன்னும் உறவுல இருக்கு? இது வந்து நீங்க விமர்சிக்கலாம். இப்ப நான் எனக்கு அதுக்கான தேவை கிடையாது. நீங்க வந்து ஒரு பார்வையா வெளிப்படுத்துறீங்க. இந்த அனாலிசிஸ்லயோ இந்த இதுலயோ வந்து என்ன சொல்றது, கூராய்வுலயே வந்து நான் வந்து சொல்ல முடியாது. அது அவங்க வந்து அவங்க என்ன பாக்குறாங்கன்றது. வலதுசாரி எதிர்ப்புல யார் இருக்காங்களோ அவங்க தானே சார் நமக்கு நட்பு சக்தியாகவும் இருக்க முடியும். உங்களை விட வலதுசாரி எதிர்ப்புல இல்ல, நான் அதுதான் நான் ஒண்ணு சொன்னேன், ஒரு விஷயத்த சொன்னேன். வலதுசாரியா வந்து நீங்க வந்து அதிமுக இல்லை, ஆனா வலதுசாரிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இயக்கம் மாறி இருக்குன்னு. ப்ராபப்ளி இவங்க நம்ம கூட வந்தா, இப்போ நீங்கள் அப்படி பார்த்தா அதிமுகவில் இருந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வலதுசாரி சிந்தனை கொண்ட அதிமுகவில் இருந்தால் திரு ஓபிஎஸ் வந்திருக்காரு, இங்கே இருக்காரு. செந்தில் பாலாஜி இருந்தார், வந்துட்டாரு. செந்தில் பாலாஜி கொஞ்சம் வருஷம் முன்னாடியே வந்துட்டாரு. அப்போ இப்போ அது அந்த மாதிரி ஒருத்தராக ஏற்றுக்கிறது மொத்த பேரையும் கூப்பிட்டு நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்களோ என்னமோ. அப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். அதை உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.